ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃப்ளஃபியான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். இதுக்கு 2 கப் அளவில் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பூரிக்கு மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாலாம் பிசையக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா 2 மணி நேரம் ஆனாலும் அந்த ஃப்ளஃபியாகவே இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் முன்கூட்டியே சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பூரிக்கிழங்கு செய்யலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூரிக்கிழங்குக்கு ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும், 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட 3 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இந்த உருளைக்கிழங்குல பிடிக்கிற அளவுக்கு வேக விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் திக்காக வரதுக்காண்டி இப்போ ஃபைனலாக இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காண்டி தான் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பூரி செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இதை நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நல்லா ஈவனாக வரதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். பூரி உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சமாக மாவு இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை ரொம்ப தின்னாக இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி நல்லா வரும், இல்லைன்னா அமுங்கி போயிடும். இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து விடுங்க. இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளஃபியான பூரி ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 மணி நேரம் ஆனாலும் இதே மாதிரி புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.